வணக்கம் நண்பர்களே. கதை: சத்தத்தை கண்டுபிடித்த குட்டியன் யானை. பறவைகள் கூவும் காலை நேரம். பசுமை நிறைந்த காடு. சிறுமிருகங்கள் ஓடி விளையாடுகின்றன. அங்கே ஒரு அழகான சின்ன யானை. அவன் பெயர் குட்டியன். அவன் எல்லாருடனும் விளையாட விரும்பினான். ஆனால் பெரிய யானைகள் எல்லாம் பூ என்று வலிமையாக சத்தம் போடுகிறார்கள். குட்டியன் முயற்சி செய்கிறான். பஃப் பஃப். சின்ன காற்று மாதிரி தான் வருது. பெரிய யானைகள் சிரிக்கிறார்கள். குட்டியனே, உன்னால சத்தமே வரல என்று அவர்கள் கிண்டல் செய்கிறார்கள். குட்டியனுக்கு ரொம்பவே வருத்தம். குட்டியன் ஒரு பெரிய மரத்தடியில் துக்கமாக உட்கார்ந்திருக்கிறான். அப்போ ஒரு வண்ண பட்டாம்பூச்சி அவன் தும்பிக்கையில் வந்து உட்கார்கிறது. பட்டாம்பூச்சி: குட்டியனே, எல்லோருக்கும் ஒரு தனி திறமை இருக்கும். உங்கள்து இன்னும் தெரியல. சரியான நேரம் வந்தால் தெரியும். குட்டியன் சிரிக்கிறான். அவனுக்கு சிறிது நம்பிக்கை வருகிறது. திடீரென்று காட்டின் ஒரு பக்கம் இருந்து கரும்புகை. பறவைகள் கூவுகின்றன. மான், முயல், மந்தி எல்லோரும் ஓடுகின்றனர். தீ தீ, உதவுங்க! பெரிய யானைகள் சத்தம் போட்டு எல்லாருக்கும் எச்சரிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனால் புகையால் அவர்களால் பெரிய சத்தம் வரவில்லை. குட்டியன் நடுங்குகிறான். அவன் கண்களில் பயமும் தைரியமும் கலந்துள்ளது. நான் முயற்சிக்கணுமா? அவன் கண்களை மூடுகிறான். ஒரு பெரிய சுவாசம் வாங்குகிறான். பூ! காடு முழுக்க அதிரும் அளவு பெரிய சத்தம். மர இலைகள் குலுங்கும். விலங்குகள் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்கின்றன. அது குட்டியனோட சத்தம். குட்டியனின் பெரும் சத்தத்தை கேட்ட விலங்குகள் சரியான திசையில் ஓடி தீயை தவிர்க்கின்றனர். பெரிய யானைகள் குட்டியனை தூக்கிக் கொண்டு அவனை மகிழ்ச்சியுடன் சுற்றுகிறார்கள். உன் சத்தத்தால தான் நாம எல்லாரும் காப்பாற்றப்பட்டோம். குட்டியன் மகிழ்ச்சியால் கண்களில் கண்ணீர் வருகிறது. அவன் சொல்கிறான், என்னால இவ்வளவு பெரிய சத்தம் வரும்னு எனக்கே தெரியல. அனைத்து விலங்குகளும் குட்டியனை சுற்றி சந்தோஷமாக ஆடுகின்றனர். பட்டாம்பூச்சி மீண்டும் வந்து சொல்லுகிறது, தன்னம்பிக்கை இருந்தா எந்த குட்டியனாலும் பெரிய வேலையை செய்ய முடியும். நற்பாடம்: யாரும் பயனற்றவர் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு திறமை உண்டு. தன்னம்பிக்கை இருந்தால் அதை பெரிய வெற்றியாக மாற்றலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.